ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கமகளூரில் பார்க்க வேண்டிய இடங்கள், நாங்கள் பார்த்த இடங்கள் பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். 2 டேஸ் இருந்து பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் மார்னிங் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்த இடம் இதுதான். சிரி நேச்சர் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற இந்த இடம் அவ்வளோ ஒரு க்ரீனிஷாக இருக்கும். காஃபி, ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். இங்கே உள்ளே போய் சாப்பிட்றவங்களுக்கு மட்டும் இல்லை, அங்கே போய் நிற்கிறவங்க எல்லாருக்குமே இங்கே ஃபோட்டோஸ் எடுத்துக்க பார்த்துக்க அலௌடு உண்டு. ஒரு பெண் படுத்திருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தில் ஒரு சிலை பண்ணியிருப்பாங்க. அது ஃபுல்லாகவே க்ரீனிஷாக செடி கொடிகளாலேயே அது அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அந்த பெண் சிலை போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, மூக்குத்தி, மோதிரம் இப்படி எல்லாமே அந்த பச்சை செடிகளாக தான் இருக்கும். கை விரல்களில் போட்டிருக்கிற அந்த மோதிரம் கூட அந்த செடிகள் அலங்காரத்தால் பண்ணி அழகாக இருக்கும். ஜஸ்ட் நாம் இங்கே ரோட்டில் இறங்கி நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், வீடியோஸ் எடுத்துக்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் லக்ஸரியான ரூம்ஸும் இருக்குது. ரூம் புக் பண்ணி ஸ்டே பண்ணி இருக்கிறவங்களும் இருக்கலாம். அல்லது சும்மா ஜஸ்ட் ஒரு காஃபி குடிச்சிட்டு நாம் அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். அந்த பெண் சிலை முன்னாடியே ஒரு நீச்சல் குளமும் பண்ணியிருப்பாங்க. அதுவும் க்ரீனிஷாக பார்க்க அழகாக இருக்கும். நிறைய வாத்துகள், பேர்ட்ஸ் வளர்க்குறாங்க. அந்த வாத்துகள் அப்படியே கூட்டம் கூட்டமாக அலையும். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரூம்ஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான், கொஞ்சம் லக்ஸரியாக தான் இருக்கும். ஆனால் சாப்பாடு இங்கே ப்ரைஸ் ஓரளவு ரீசனபிளாக தான் இருக்கும். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குற இடம் ஹிராக்குலை லேக். இந்த லேக் நாங்கள் ஃபஸ்ட் நாள் ஈவினிங் டைமே பார்த்துருந்தோம். இந்த லேக் உள்ளே போகிறதுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் கேட் இது. இந்த லேக் பார்க்குறதுக்கு என்ட்ரி ஃபீஸும் உண்டு. இதுக்குள்ளே நாம் கொஞ்சம் தூரம் நடந்து போக வேண்டியிருக்கும். ஆனால் நடந்து போகிறதே நமக்கு ஒரு சுகமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இங்கே சன்செட் பார்க்குறதா ரொம்ப ஸ்பெஷல். ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. லோக்கலில் இருக்கிறவங்களுக்கும் டெய்லி வாக்கிங் போக இது ஒரு பெஸ்ட்டான இடமா இருக்கும். இந்த லேக் இருக்கிற அமைவிடமும் சிக்மகளூரில் சென்ட்ரலில் இருக்கிறதுனால பஸ் நிலையத்திலேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சுலபமாக இருக்கும். இங்கே உள்ள ஒரு செக் டேம் மாதிரி பண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிற தண்ணி எல்லாம் ஆறு மாதிரி ஓடிட்டு இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. சிக்கமகளூரில் பார்க்க வேண்டிய இடங்கள்ல இந்த ஹிராக்குலை லேக்கும் ஒன்று. சன்செட் பார்க்குறதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணி உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. வாக்கிங் போகணும்னு நினைக்கிறவங்க, அமைதியான பிளேஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு கரெக்டான பிளேஸாக இருக்கும். உள்ள லாஸ்ட்டாக இந்த ஏரியோட கார்னரில் நிறைய படிக்கட்டுகள் பண்ணியிருந்தாங்க. அங்கே நிறைய பேர் உட்காந்து கால் நினச்சி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் கால் உள்ளே வைக்க முடியாது. தண்ணி அவ்வளோ சில்னஸ்ஸு. சுற்றிலும் மலைகளும் அதில் அங்கங்கே மேகம் சூழ்ந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ ரம்யமாக காட்சி அளித்தது இந்த இடம். நாங்களும் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்து பார்த்துட்டு தான் கிளம்பினோம்.
அடுத்ததா நாங்க பாபா புத்தன்கிரி அப்படிங்கிற ஒரு பிளேஸ் பார்க்கறதுக்காக போய்க்கிட்டு இருந்தோம். போற வழி எல்லாமே பனி படர்ந்து ரொம்ப அழகா இருந்தது. இங்க போகணும்னா வந்து ஒரு 6300 அடிக்கு மேல போகணும். இது கொஞ்சம் ஹைட்டான பிளேஸு. ஆனா நாங்க இங்க வந்து கொஞ்ச நேரத்திலேயே மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கோயிலுக்கு ஸ்டெப்ஸ் வேற ஒரு 500 ஸ்டெப்ஸ் ஏறணும். சில இடங்கள்ல கன்டினியூஸா மலை ஏற வேண்டியிருக்கும் அப்டின்னாங்க. அதனால நாங்க இந்த மழை பெய்யுற டைம்ல ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நாங்க போகாம திரும்பி வந்துட்டோம். ஆனா அதுக்கு போற வழியே பார்க்குற இடமே வந்து அவ்ளோ அழகா இருந்தது. இந்த வீடியோ நான் எடுக்கும்போது காலையில 11 மணி. 11 மணிக்கே இந்த மாதிரி இருட்டிட்டு மேகம் சூழ்ந்து மழை வந்துருச்சு. இதுக்கு மேல இந்த ரோட்ல கார் எதுக்குமே வந்து அலௌடும் இல்ல. நம்ம நடந்து தான் மலை ஏற வேண்டியிருக்கும். இந்த மழையில நாம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நாங்க திரும்பி வந்துட்டோம். மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனா சிக்கமகளூர் போறவங்க, நல்ல உடம்பு ஹெல்த் கண்டிஷன் இருக்கிறவங்க, இந்த பாபா புத்தன்கிரி மலைக்கும் கண்டிப்பா போயிட்டு வாங்க. மத்தபடி இங்க நாம ஓடி ஓடி வியூ பாயிண்ட்ஸ் பார்க்கறத விட, சும்மா நாம ரோட்ல போறதே அவ்ளோ அழகா இருக்கும். இதெல்லாம் நாங்க சும்மா ஜஸ்ட் ரோட்ல நின்னு பார்த்த வியூ தான் இது. அங்கங்க ரீல்ஸ் ஷூட் பண்றவங்க, போட்டோ ஷூட் எடுக்கிறவங்க தான் ஜாஸ்தி. ஓடி ஓடி வியூ பாயிண்ட்ஸ் பார்க்கறத விட, சும்மா நம்ம ஜஸ்ட் ரோட்ல டிராவல் பண்றதே ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. கடவுள் மனிதனை படைத்தானா, மனிதன் கடவுளை படைத்தானான்னு தெரியல. இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற ஃபால்ஸ் வந்து ஹொன்னமா தேவி ஃபால்ஸ் அல்லது மாணிக்கியதாரா ஃபால்ஸ். பாபா புத்தன்கிரி ஹில்ஸ் போயிட்டு வர்ற வழியில தான் நாங்க இந்த ஃபால்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதுவும் போய் பாருங்க. அடுத்ததா நாங்க பார்த்த ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பியூட்டிஃபுல் டெம்பிள் தேவிரம்மா டெம்பிள். இந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதுவும் போய் பாருங்க. மற்றபடி முல்லையங்கிரி, ஹெம்மனகுண்டி, அப்புறம் கள்ளத்திரி ஃபால்ஸ் இதெல்லாம் நாங்க லாஸ்ட் இயர் போய் பார்த்துருந்தோம். அதனால இப்ப நாங்க போகல. ஆனா எத்தனை தடவை பார்த்தாலுமே சிக்கமகளூர்ல பார்க்கறதுக்கு அவ்வளோ வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு 2 டேஸ் 3 டேஸ் இருக்கிறவங்க நம்மளால எவ்வளோ பார்க்க முடியுதோ அவ்வளோ பார்த்துட்டு வரலாம். வியூ பாயிண்ட்ஸ் எவ்வளோ பார்க்குறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. இங்க வந்து ரோட்ல நாம சும்மா டிராவல் பண்றதே ஒரு சுகமான எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கும். சுத்தமான காற்றும், கண்ணுக்கு பசுமையா பச்சையும் நம்ம கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும். சிக்கமகளூர் போறவங்க கண்டிப்பா மான்சூன் டைம் செலக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இதே போல ஒரு வீடியோவில் நாம பார்க்கலாம். நன்றி. தேங்க்யூ.